ஒரு அழகான ஊர்ல ராகுல்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். சம்மர் ஹாலிடேஸ்னால ராகுலும் ராகுலோட அப்பா அம்மாவும் உங்க தாத்தா வீட்டுக்கு போறதுக்காக கார்ல போயிட்டு இருந்தாங்க. தாத்தாவோட வீடு வந்ததும் ராகுலுக்கு ரொம்பவே சந்தோஷம். கார்ல இருந்து இறங்கின நேரத்துல இருந்து ராகுல் அவங்க தாத்தா கூடயே விளையாடிட்டு இருக்கான். ஏன்னா ராகுலுக்கு தாத்தான்னா அவ்வளவு பிடிக்கும். தாத்தாக்கும் அப்படிதான். தாத்தாக்கு என்னதான் வயசானாலும் ராகுல் கூட விளையாடுற அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே உற்சாகமாகவும் இருப்பாரு, ரொம்ப வலிமையாகவும் இருப்பாரு. அதனாலதான் என்னவோ ராகுலுக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்கும் போல. அப்படி ஒரு நாள் ராகுல் தாத்தா கூட விளையாடிட்டு இருக்கும் போது ஒண்ணு கேக்குறான். தாத்தா, நானும் உங்களை மாதிரி ரொம்ப வலிமையாகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் தாத்தா அப்படின்னு கேக்குறா ராகுல். தாத்தா அதுக்கு கண்டிப்பா நீ வலிமையாவ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மரக்கன்றுகளை விற்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ராகுலுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க 2 மரக்கன்றுகளை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஒரு மரக்கன்றை எடுத்து தொட்டியில வச்சு வீட்டோட தோட்டத்துல வைக்கிறாரு. இன்னொரு செடியை எடுத்து வீட்டுக்கு வெளியே நட்டு வைக்கிறாரு தாத்தா. இப்ப ராகுல் கிட்ட நாம வாங்கிட்டு வந்த 2 மரக்கன்றுகள்ல எது பெரிய மரமா வளரும் நீ நினைக்கிறேன்னு கேக்குறாரு தாத்தா. ராகுல் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு சொல்றான், வீட்டுக்குள்ள இருக்க மரம் தான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா வளரும். ஆனா வெளியே இருக்க மரக்கன்று அப்படி இல்ல, பாதுகாப்பு இல்லாததுனால நல்லா வளராது. வெயில் அதிகமா அடிச்சாலோ இல்ல மழை ரொம்ப அதிகமா பெஞ்சாலோ இல்ல புயல் இந்த மாதிரி எது வந்தாலும் அந்த மரக்கன்றால ஒழுங்கா வளர முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த தாத்தாவும் சிரிச்சுக்கிட்டே சரி எது நல்லா வளருதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சம்மர் ஹாலிடேஸும் முடிஞ்சிச்சு. ராகுலும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து ஊருக்கு கிளம்பிட்டான். நாட்களும் போகுது, வருடங்களும் மாறுது. ராகுல் அப்பாவோட வேலையில நிறைய இடமாற்றங்கள் இருந்ததுனால கடந்த 4 வருஷமா ராகுலால தாத்தா வீட்டுக்கு போகவே முடியல. 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் தாத்தா வீட்டுக்கு போக வாய்ப்பு கிடைச்சிருக்கு ராகுலுக்கு. தாத்தாவை உற்சாகமா போய் பார்த்த ராகுல் தாத்தா நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல. அதுக்கு பதிலா கடைசியா நான் வரும்போது உங்களை மாதிரியே வலிமையா மாறணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு ஒரு கேள்வி கேட்டேனே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தாத்தா? போன தடவை தான் எனக்கு நீங்க பதில் சொல்லல, ஆனா இந்த தடவையாச்சும் எனக்கு பதில் சொல்வீங்களான்னு கேக்குறான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே சரி நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நாம வாங்கிட்டு வந்த 2 மரக்கன்றுகளை பார்க்கலாமா, எது நல்லா வளர்ந்துருக்குன்னு. தாத்தா ராகுல தோட்டத்துல இருக்க மரக்கன்றுகளை பார்க்க கூட்டிட்டு போறாரு. முதல்ல தொட்டில நட்டு வச்ச அந்த மரக்கன்றை பாக்குறாங்க. அந்த மரக்கன்று இப்ப கொஞ்சமா வளர்ந்து மரமா மாறி இருக்குது. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வெளியே நட்டு வச்ச அந்த மரக்கன்றை பாக்குறாங்க. அந்த மரக்கன்று பெரிய மரமா வளர்ந்திருந்தது. அதோட கிளைகள் எல்லாம் பெருசு பெருசா நீண்டு வளர்ந்திருந்துச்சு. நிறைய பேருக்கு நிழல் கொடுக்கற அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்ப தாத்தா ராகுல பார்த்து கேக்குறாரு, இப்ப சொல்லு எந்த மரம் பெருசா வளர்ந்துருக்குன்னு. வெளியே நட்டு வச்ச மரம் தான் தாத்தா. ஆனா தாத்தா அது எப்படி வளர்ந்துருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்படி பாதுகாப்பு இல்லாம இருந்தும் எப்படி இவ்வளவு பெரிய மரமா மாறுச்சு அப்படின்னு கேக்குறா ராகுல். நீ கேக்குறது சரிதான் ராகுல், வெளியே நட்டு வச்ச மரத்துக்கு பாதுகாப்பு இல்லதான், அதுல சில பயன்களும் இருக்குது. வெளியே அதனால சுதந்திரமா வளர முடியும், அதனுடைய வேர்களுக்கு தடங்களே கிடையாது, அதோட இஷ்டத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பறந்து விரிஞ்சு வளர முடியுமோ அந்த அளவுக்கு அதுக்கு சுதந்திரம் இருக்குது. அதனுடைய வேர்கள் அவ்வளவு ஆழமா போனதுனாலதான் நீ சொன்ன புயலோ மழையோ எது வந்தாலும் அந்த மரத்தை சேதப்படுத்த முடியல. ராகுல், நீ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கையில ரொம்ப வலிமையாகணும் அப்படின்னு நினைச்சனா பிரச்சனைகளை தைரியமா எதிர்கொள்ளணும், எந்த விதமான தயக்கமும் இல்லாம. ஒருவேளை சொகுசான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதுதான் உனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சனா உன்னால வலிமையாகவே முடியாது. வலிமை மட்டும் இல்ல, வலிமை, தன்னம்பிக்கை, வெற்றி இந்த மாதிரி எதுவுமே உன் சொகுசான வாழ்க்கையில இருந்து உனக்கு கிடைக்காது. இந்த உலகம் நமக்கு எப்பவுமே பிரச்சனையை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா அந்த பிரச்சனையை நீ எதிர்த்து நிக்க பழகுனா உன்னை விட வலிமையானவன் இங்க யாருமே இல்ல. முடியாதுன்னு ஒண்ணுமே இல்ல. உன்னுடைய பிரச்சனைகளை தடைக்கல்லா பார்க்காத, உன்னுடைய வெற்றிக்கான படிக்கல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு தாத்தா. ராகுல் பெருமூச்சு விட்டு அந்த பெரிய மரத்தை அண்ணாந்து பாக்குறான். தாத்தா சொன்ன வார்த்தைகளை நினைச்சும் பாக்குறான். ராகுல் மாதிரிதான் நாமளும் பல நேரங்கள்ல யோசிக்கிறோம், பிரச்சனை இல்லாம வாழ்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு. ஆனா உண்மை அது இல்ல. நமக்கு நிறைய பிரச்சனை வரலாம். ஒரு விஷயத்த முயற்சிக்கும் போது ஒரு பெரிய தடங்கள் ஏற்படலாம். அது எல்லாமே நம்மளை சீரமைக்க தான். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் கத்துக்கக்கூடிய பாடம் இருக்கும். அந்த பாடத்தை சரியா கத்துக்கலனா மறுபடியும் அதே பிரச்சனை தான் வரும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ரொம்ப வலிமையாகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முதல்ல உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். சொகுசான வாழ்க்கையிலிருந்து போராடி பிறக்கிறதுல ஏகப்பட்ட திறப்பு முனைகள் இருந்தாதான் அந்த வாழ்க்கையே சுவாரஸ்யமா இருக்கும். கஷ்டத்துல இருக்கும்போது இந்த திருப்பங்கள் எல்லாம் பெரிய வேதனையா தான் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே புரியும் இது ஒரு பெரிய பாடம்னு. நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பசில் மாதிரி. அந்த பஸ்ல சேர்க்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நீங்க ஒதுக்கி வச்சீங்கன்னா மறுபடியும் அதே பஸ்ஸில் தான் வந்து நிற்கும். விளையாட்டுல உள்ள சுவாரஸ்யமே அதுல உள்ள சவால்கள் தான். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான் செயல்படுது. நமக்கு வர்ற பிரச்சனைய தடைக்கல்லா பார்க்காம பிரச்சனைகள்ல இருந்து என்ன கத்துக்கலாம்னு யோசிங்க. அந்த பிரச்சனைய எதிர்த்து நில்லுங்க.
அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களை வலிமையா மாத்தும். ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்கொள்ள உங்களுக்குள்ள பெரிய அடக்க முடியாத தன்னம்பிக்கை பெருக்கும். அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கும்.